Join Kanjipuram SCSVMV NAC A-Grade University. 100% scholarship, excellent placements, global excellence with Indian values. Admissions are open now. மேற்கு வங்கத்தில் மகளிருக்கு மாதம் 3000 ரூபாய் வழங்கும் திட்டம், மகளிருக்கு இலவச பேருந்து பயணம் போன்றவற்றிற்கு பாஜக அரசு ஒப்புதல் கொடுத்துள்ளது. மேற்கு வங்க சட்டமன்ற தேர்தலில் 207 தொகுதிகளில் வென்று பாஜக ஆட்சியை கைப்பற்றியது. முதல்வராக சுவேந்த அதிகாரி பொறுப்பேற்றார். இதையடுத்து மேற்கு வங்க அரசின் முதல் அமைச்சரவை கூட்டம் இன்று நடந்தது. அதில் தேர்தல் வாக்குறுதிகளில் பாஜக கொடுத்த முக்கிய திட்டங்களுக்கு ஒப்புதல் கொடுக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து மேற்கு வங்க அமைச்சர் அக்னி மித்ரா பால் கூறுகையில், மத ரீதியாக செயல்படும் குழுக்களுக்கு மானியம் வழங்குவதை நிறுத்த அரசு முடிவு செய்துள்ளது. ஜூன் 1ஆம் தேதி முதல் தகுதி வாய்ந்த மகளிருக்கு மாதம் 3000 ரூபாய் வழங்கும் அன்னபூர்ணா திட்டம் செயல்படுத்தப்படும். அரசு பேருந்துகளில் பெண்கள் இலவசமாக பயணம் செய்யலாம். வாக்காளர் பட்டியலில் தங்களது பெயரை சேர்க்க கோரி குடியுரிமை திருத்த சட்டத்தின் கீழ் தீர்ப்பாயங்கள் அணுகிய பெண்களின் வங்கிக் கணக்கிலும் மாதம் 3000 ரூபாய் வரவு வைக்கப்படும். ஓபிசி இடஒதுக்கீடு குறித்து கொல்கத்தா உயர் நீதிமன்றத்தின் உத்தரவு பின்பற்றப்படும். முறைகேடாக இடஒதுக்கீடு பெற்றவர்கள் குறித்து விசாரிக்க ஒரு சிறப்பு குழு அமைக்கப்படும். அரசு ஊழியர்களுக்கு சம்பள உயர்வு வழங்கும் 7வது ஊதிய குழு ஏற்படுத்தப்படும் போன்ற முடிவுகள் அமைச்சரவை கூட்டத்தில் எடுக்கப்பட்டன என்று அக்னி மித்ரா பால் தெரிவித்துள்ளார்.